ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து ஐசியூவில் இருக்கான்னு போட்டிருந்தாங்க. எங்கள் சிஸ்டர் மட்டும் நீ பார்க்கல, பார்த்துருந்தா மை சிஸ்டர் would have died of heart attack. Galata presents Mudal Nayagan, a celebration of fatherhood. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Pisapillada Sunland Refined Sunflower Oil. Associate sponsor Darling Mobile Ulagin Superstar. Food partner Topi Vapa Biryani. Hospitality partner Park Elanza Chennai. Varu not at all looking that side. Now it's Varu's. Not at all looking this side. Daddy. அப்புறம் பார்ப்பாங்க, முடிஞ்சாலும் பார்ப்பாங்க. முடிஞ்சோனே ஐயோ ஃபுல் பிரஷர் இப்ப ஏன் மேல தான் வீட்ல. சார் யூஸ்வலா அப்பாக்களுக்கு சொல்லுவாங்கல்ல, எனக்கு ஒரு பையன் சொல்றாங்கன்னா அவங்களோட இது பார்ப்பாங்க, நிறைய விஷயம் பார்ப்பாங்கன்னு. ஸோ நீங்க என்ன ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தீங்க, நம்ம பொண்ணுக்கு ஒருத்தர் கணவராக வராருன்னா இந்த குவாலிட்டி இருக்கணும்? பேசிக்கலாக டிசிப்ளின் கை தான் ரொம்ப பெரிய குவாலிட்டிஸில் எதிர்பார்க்குவேன். அளவுக்கு மீறினா அமிர்தம் விஷயம். ஐ cannot be a preacher to everybody. பட் ஓரளவுக்கு வந்து டிசிப்ளின் இருக்கணும். அந்த டிசிப்ளின் இருந்தாலே they will take care of my daughters. And same thing I'll expect with my son. I like them. And fitnessன்றது எனக்கு வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட். அதுக்கு மிதுனா இருந்தாலும் சரி, இஸ் இந்தியன் கிரிக்கெட்டர், இஸ் அ ஃபாஸ்ட் bowler. அண்ட் அவரும் ஃபிட்னஸ்ஸு இப்போ வந்து நிக் அண்ட் இஸ் அ பவர் லிஃப்டிங் சாம்ப் ஆஃப் த கண்ட்ரி. அண்ட் ஸோ அவங்களாம் பார்க்கும்போது தேர் ஆல் ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்கும் போது டிஃபெண்டிங் த உமன் இருக்குல்ல, தன் மனைவியோ தன் தாய் தந்தையரோ ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கிறதே பெரிய விஷயம். ஒரு மென்டலி ஃபிட் அண்ட் ஃபிசிக்கலி ஃபிட்ன்றது இட்ஸ் an added qualification. வரு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி லைக் அந்த ப்ரப்போசலே வந்து உங்க முன்னாடி தான் வந்து அது நடந்தது அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரு மேல எவ்வளோ இருந்தது சார்? See, basically லைஃப் வந்து இட் இஸ் வெரி ப்ரிகேரியஸ், வெரி அன்சர்டன் தான் லைஃபே. அதில் வந்து ஒரு ப்ராசஸ், யூ கோ த்ரூ அ லாட் ரைட் ஃப்ரம் யங்கர் டேஸ். யூ மீட் பீப்புள், தென் யூ அந்த பர்சனோட வந்து பழக மாட்டீங்க, ஃப்ரெண்ட்ஷிப் போயிடும், இதெல்லாம் நடந்து தென் ஃபைனலி யூ கம் டு அ டிசிஷன். வந்த பிறகு அந்த டிசிஷன் சரியாக எடுக்கிறாங்களான்னு மட்டும் தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த விதத்தில் நான் மேட் நிக் ஸ்டேட்வே நிக்ட வந்து வருவட்டோடு அப்பாவை பார்த்து ஓகே பண்ணணும். அண்ட் when he came and met me, I liked him. Likewise மிதுன், likewise என்னுடைய சிஸ்டர்ஸ் டாட்டர் கலாவோட ஹஸ்பண்ட் மஞ்சு, ஆல் ஆஃப் தம் நான் பர்சனலாக பார்த்து பேசும்போது அவங்க என்ன இன்டென்ஷன் முதல்ல பார்ப்பேன். வாட் இஸ் த இன்டென்ஷன் ஆஃப் கெட்டிங் மேரிட் டு தம்? பிகாஸ் செலிபிரிட்டி ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்கனால கல்யாணம் பண்ணுறீங்களா, இல்லாட்டி அவங்க வெல்த்துக்காக கல்யாணம் பண்ணுறீங்களா? ஸோ வாட் இஸ் யுவர் இம்ப்ரெஷன் அப்படின்னு முதல்ல பார்ப்பேன். ஸோ எனக்கு வந்து ஜென்யூனிட்டி பார்ப்பேன். அண்ட் ஹீ கேன் ப்ரொடெக்ட் மை டாட்டர் இன் எவ்ரி வே, மென்டலி ஃபிசிக்கலி கேன் ப்ரொடெக்ட் ஹர் அப்படின்னு நினைப்பேன் முதல்ல. அது இருக்குன்றது எனக்கு ப்ளஸ் ஃபஸ்ட்டு. அதுதான் நான் முதல்ல முக்கியமாக பார்ப்பேன். அண்ட் ஹேபிட்ஸ், எக்ஸ்ட்ரீம் ஹேபிட்ஸ் இருந்தால் தென் நோ பாயிண்ட் இல்லை. ஸோ அது நான் வாட்ச் பண்ணுவேன். அப்படி பார்க்குறது ரெண்டு மாப்பிள்ளையும் எனக்கு வந்து தேர் நான் ஸ்மோக்கர்ஸ் அண்ட் நான் ட்ரிங்கர்ஸ். தட்ஸ் ப்ளஸ் பாயிண்ட். எஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளிப்பிங். Oh my God. This is the my சமுத்திரம், அந்த சமுத்திரம் படத்து மாதிரி வந்துடும் போது அது. ஸோ இந்த மூமெண்ட் ஞாபகம் இருக்கா சார்? சேம் சமுத்திரம் மூமெண்ட்ல இது? ஆமாம், சமுத்திரம் படம் அந்த ஷூட்டிங்க்கு முன்னாடி அது ப்ரீவியஸ் டே நினைக்கிறது. மோஸ்ட் ஆஃப் ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்கீங்களா? It was the same day. We took the picture and then we were leaving. அப்புறம் தான் சண்டை நடக்குது. அதுக்கு அப்புறம் தான் this whole thing happened. உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்படினா எந்த ஷூட்டிங் ஸ்பாட் மெமரி? This shooting spot. இது ஒரு மாதிரி டெரிஃபிக்கான ஒரு மெமரி இல்லையா? மறக்கவே முடியாதது. உங்களுக்கு ராகுல் நீங்க போயிருக்கீங்களா அப்போட ஷூட்டிங் ஸ்பாட்க்கு? நான் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்கேன். அப்படியே வாரிசு செட். வாரிசு எதனால? அப்பாவும் இருக்கிறாரு, விஜயும் இருக்கிறாரு, நல்லா இருந்து பார்க்கிறதுக்கு. பேசுனீங்களா? நீங்க பேசுனீங்களா விஜய் சார் கிட்ட? அப்பாக்கு எனக்கு சின்ன வயசுல இருந்து விஜய் சார் வீட்டுலாம் வருவாரு. ஸோ ஆமாம், எனக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் என் பிக்கெஸ்ட் மூமெண்ட் என் வாழ்க்கையில. ஒரு ஃபேனா. ஏன்னா அவர் வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாரு. அப்பா வந்து என்ன அப்பா பார்க்க வராரு, நான் அம்மா பார்க்க வராரு. நான் உண்மையிலே எங்களுக்கு என்ன பார்க்க வந்திருக்கார் போல இருக்குன்னு சொல்லி வெளியே வந்து ஃபோன் அடிக்கிறேன். விஜய் சார் சார் ஒன்றும் இல்லை சார், உங்களை பார்க்க வரல, நான் ராகுல் கூட கொஞ்ச நேரம் விளையாட்டு போகிறது வந்தேன்னு சொன்னார். எப்போ நடந்துச்சு? சம்வேர் தேர் சம் பாண்ட் பிட்வீன் ஹிம் அண்ட் ஹிம். அப்புறம் நான் வந்து விஜய்கிட்ட வாரிசு வந்து வந்திருக்கும் போது ஜஸ்ட் ஜென்ரலி மென்ஷனிங், இல்லை ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பேசிகிட்டு இருக்கான் விஜய் அப்படின்னு. விட்டுங்க சார், இந்த டைமில் வந்து இவனுக்கு சப்போர்ட்டா அது இல்லை, எல்லாம் ஒரிடாக இருக்கு அப்படின்னு, எல்லாம் ஒரி பண்ணால் இது கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவருக்கு ரெக்கமெண்டேஷன். விஜய் சார் கிட்ட இருந்தே ரெக்கமெண்டேஷன் கிடைச்சா ஒரு ஸ்ட்ராங் ரெக்கமெண்டேஷன் நினைக்கிறேன். சர்ப்ரைஸ்ட் வித் விஜய்ஸ் கால் ஆன் பர்த்டே. அது இன்னொன்று ஃபோன் அடிச்சார் எனக்கு, நம்பர் தெரியாது, டென்ட் சேவ் அண்ட் கீப். சரி, யாரா இந்தியாவிலேருந்து இத்தனை மணிக்கு ஃபோன் கால் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் பேசிட்டேன் ஃபஸ்ட்டு. ஹூ இஸ் திஸ் வேறு கேட்டேன் விஜய் சாரை. நான் ஹூ இஸ் திஸ்ன்னு கேட்குற வரைக்கும் கேட்டேன், அவர் சொல்லவே இல்லை என்கிட்ட. அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் நான் அங்கேயே ஃப்ளாட்டாக படுத்து விட்டேன். இவர்கிட்டயா போய் ஹூ இஸ் திஸ்ன்னு கேட்டிருக்கேன்னு சொல்லிட்டு மைண்டில் ஓடிச்சு.
இதெல்லாம் தாண்டி கட் பண்ண வாரிசு ஸ்பாட்ல நேர்ல பார்த்து பேசின அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இன்னும் நீங்க நல்லா க்ரோன் அப்பா வந்து அவரை மீட் பண்ணுவோம், அது எப்படி இருந்தது? அவர் பார்த்து கேட்டு முதல் கேள்வி நான் வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கேன்னு கேட்டாரு. நானும் என்ன பண்றது, நான் வயசு அப்படின்னு சொல்லிட்டேன். சார் சுப்ரீம் ஸ்டாரை வந்து நாங்க இந்த மாதிரி பார்த்ததே இல்லை சார். ஸ்பெஷல் கைண்ட். சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கோம். தென் தே கெட்டிங் மேரிட், தே கோயிங் டு சம் அதர் ஹவுஸ் அப்படின்னும் போது ஒரு இமோஷன் தானே அது. அந்த இமோஷன் யூ கேன் நெவர் எக்ஸ்பிளைன். அதை ஃபீல் பண்ணி பார்க்கணும். when you are there with your children, they getting married, getting settled in life, அது ஒரு ஹாப்பி மூமெண்ட் தானே, அது ஹாப்பி டியர்ஸ் தானே. அண்ட் இப்போ வரும் கல்யாணம் ஆகி போக போகிறாங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க சார்? அவங்க கல்யாணத்துக்கு என்னெல்லாம் ஓடிட்டுருக்கு மைண்டில்? இல்லை, எல்லாருமே பகிர்ந்துக்கிட்டோம் வேலையை. ஸோ அதனால் எவ்ரிபடி இஸ் டூயிங் வாட் எவர் ஹஸ் டு பி டன். அண்ட் அந்த மூமெண்ட் வரும்போது இட் பி இமோஷனல் ஆஃப்கோர்ஸ். இப்போ அவங்க வெட்டிங் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு பக்கம் வந்து எல்லாருமே சூப்பர் ஹாப்பி, ஓகே எஸ் வருக்கு ஒரு சூப்பரான லைஃப் அப்படின்னு இருக்குது. ஒரு சில பேர் வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது, இதனால வந்து இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, பணத்துக்காக கல்யாணம் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, அந்த மாதிரி. நான் வந்து அவங்க கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி சொல்கிறாங்களே வரும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம், எனக்கு தெரியும். நீங்கள் வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா கூட இருந்ததுக்கு இப்போ வந்து மீ பீயிங் வித் ராதிகா ஆர் வரு பீயிங் வித் நிக், இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சுல்ல. இந்த பீரியட்ஸ் ஆஃப் சேஞ்ச். ரெண்டு பேரும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் எஜுகேட்டட் ஆகிடுறாங்க. போத் ஆஃப் காட் மணி பவர், போத் ஆஃப் காட் பிளாஸ்டிக் மணி, தே காட் த கார்டு வித் தெம். ஸோ எவ்ரிபடி திங்ஸ் தே காட் சம் பவர் வித் இன் தெம்செல். எம்பவர் ஆகிடுறாங்கல்ல. தே காட் எம்ப்ளாய்மெண்ட், தேர் எம்பவர்டு வித் தேர் ஓன் மணின்ற வந்துருச்சு. ஸோ ஒருத்தர் ஒன்றோட கண்ட்ரோல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது டு பேரலி திங்க், ஒரு காம்ப்ரமைஸ் இருந்தால் தான் லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை இருக்கும்போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்போது என்னுடைய தத்துவம். அந்த தத்துவம் இருந்தால் நல்லாயிருக்கும் லைஃப். ஸோ தட் இஸ் வை ஐ லுக் அட் இட். நீங்கள் எப்போ லைட்டாக பயந்துருக்கீங்களா சார்? இப்போது இந்த மாதிரி காமெண்ட்ஸ் வருது, வரும் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, இல்லை இது ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி? இல்லை, ஐ டோன்ட் ஈவன் வரி அபவுட் இட், பாதர் அபவுட் இட். ஏன்னா இந்த மறைஞ்சிருந்து தாக்குறவனை பற்றி எனக்கு வந்து காமெடியாக தான் இருக்கும். நீ நேராக வந்து சொல்ல வேண்டிய தைரியம் தான். இல்லை, யூ வாண்ட் டு சே சம்திங் அபவுட் மீ, மேபி இட்ஸ் வாட் ஐ ஹவ் டன் இஸ் ராங்காக இருந்தால் நேராக போல்டாக வந்து சொல்ல வேண்டியதானே. வை டு யூ வாண்ட் டு கிரிட்டிசைஸ் சம்படி? உனக்கு தெரியவே தெரியாது, நான் எப்படிப்பட்டவனே உனக்கு தெரியாது. அப்படின்னு எங்கேயோ மறைஞ்சிருந்துட்டு நீ வந்து போட்டுட்டு ஆபத்தியா அவரை பற்றி கமெண்ட் பண்ணிட்டேன்றது என்ன சந்தோஷம்? அப்போ நான் என்ன நினச்சிக்கோ, அந்த சந்தோஷம் அந்த தம்பிக்கு இருந்துட்டு போட்டுமே. பாவம் ஏதோ சொல்கிறான், நிர்பந்தம்ன்றாங்க, இது வந்துடுச்சு, அந்த ரேடு வந்துடுச்சு, அவங்க இஷ்டத்தையும் சொல்லிகிட்டே போவாங்க. அப்படி பார்த்தா எவ்ரி டே வி cannot be answering. டெய்லி ஒரு கமெண்ட் வரதான் செய்யணும். எந்த பண்ணாலும் இப்போ வந்து சோஷியல் மீடியா அப்படி ஆயிடுச்சு. இந்த கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஒட்டு மொத்தமாக ஒரு 5000-10,000 பேர் வந்தால் நான் இப்போ 5 மணி நேரம் வந்து அவங்களுக்கு பதில் சொல்லி சமாளிக்கிற சக்தி எனக்கு உண்டு. ஸோ there's no point. ஒரு தேவையில்லாமல் ஒரு கல்லெறி இருக்குல்ல, இட்ஸ் அ வேஸ்ட். அந்த ஒரு நாள் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கலாம். பட் do you know what pain that family is going through? ஏன்னா எனக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து ஐசியூவில் இருக்காங்கன்னு போட்டிருந்தாங்க. எங்கள் சிஸ்டர் மட்டும் நீ பார்க்கல, பார்த்துருந்தா மை சிஸ்டர் would have died of heart attack. நீங்கள் வந்து you would have been the cause for that, இல்லையா? அப்படி என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல. they should know every family பர்சனல் லைஃப்பை பற்றி சொல்லும் போது உங்களுக்கு என்ன தெரியும், அந்த வலி வேதனை அவங்களுக்குள்ளே தானே இருக்கும். அந்த வலி வேதனை நீ அனுபவிச்சது இல்லைல்ல, நீ அனுபவிச்சுட்டு இருக்கும்போது அவனுக்கு கமெண்ட் பண்ணும். when you do not know about me, when you do not know about my family, you have no right to talk about me. அதனால் சோஷியல் மீடியா ஹேண்டில் வந்து ஏதோ உங்களுக்கு ரைட் கொடுத்துருச்சுன்னு நினைக்கிறீங்க. டெமோக்ரஸின்னு நினைக்கலாம், ஆர்டிகல் 19 யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கலாம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். நீங்கள் தட் இஸ் நாட் வாட் இட் இஸ். நீங்கள் மற்றவங்களுடைய ஃபீலிங்ஸை என்றைக்கு நீங்கள் ஊன் பண்ணுறீங்களோ யூ ஆர் நாட் அ ப்ராப்பர் ஹியூமன் பீயிங். அவ்வளோதான். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக் சார், கிரேட் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் கிளிப். ஏறும் போது கஷ்டம் நினைக்கிற எந்த நிலமும் விளைஞ்சு நிக்காது. அதே மாதிரிதான் அப்பா கோவப்படுறதையும் திட்டுறதையும் தப்பு நினைக்க எந்த பிள்ளைங்க ஒன்றும் இருக்கக்கூடாது. அப்பாவை இமிடேட் பண்ணலாம் ட்ரை பண்ணி. இப்போ இந்த டயலாக் ஏதாவது ட்ரை பண்ணலாமா? அப்பா ஸ்டைல். பிறந்ததுலேருந்து செராக்ஸ் காப்பின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணணும்னு ஒரு தேவையே இல்லை, நேச்சுரல் தான் இருந்தாலே அப்படிதான் அந்த மாதிரி. சரி, இந்த டயலாக் உங்க ஸ்டைல்ல கேட்டா நல்லா இருக்கும் நாங்க ஆசைப்படுறோம். எஸ், லெட்ஸ் ட்ரை. நீங்க வந்து அப்பாக்கு ஒரு அந்த டெடிகேஷன் மாதிரி. அந்த டயலாக். ஆமா சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சீரியஸாவே தெரியாது. உளி விழும்போது வலி நடந்த எந்த கல்லும் சிலையாகாது. சொல்லு பார்க்கலாம். உளி விழும்போது வலின்னு நினைக்கிற எந்த கல்லும் சிலையாகாது. உளி விழும்போது வலின்னு நினைக்கிற எந்த கல்லும் சிலையாகாது. எந்த கல்லும் சிலையாகாது. அதான் சொல்லிட்டேனே. திருப்பி இல்லப்பா, திருப்பி இல்ல, திருப்பி சொன்னா இங்க இருந்து சொல்ல போறான். ரிவர்ஸ்ல சொல்ல. திருப்பி இல்ல சார், திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. ட்ரைஸ் டு இமிட்டேட் அண்ட் டூ திங்ஸ். அவனுடைய கம்ப்யூட்டர், அவனுடைய கேம்ஸு, இதுதான் அவங்க வேலையை.
டேடி எனக்கு கம்ப்யூட்டர் கேம்ஸ்னு சொல்லி நிறுத்திட்டீங்களே டேடி, ரக்பி பிளேயர்னு ஒன்று இருக்குல்லே. rugby, yes. அது இப்போ மறந்துட்டாரு. இப்போ விளையாண்டுட்டு இருக்கான், ரக்பி பிளேயராக இருக்கான், அதனால தான் அப்படி இருக்கான். ஓகே, இப்போ எங்களுக்கு வந்து நிறைய டைலாக்ஸ் லைஃப்ல நாங்க கனெக்ட் பண்ணியிருக்கோம், ரொம்ப ஃபேவரட். இன்னைக்கு சாரோட படங்கள் பார்த்து மோட்டிவேஷன் கூட நாங்க வந்து ஆயிட்டு இருக்கோம். உங்களுக்கு சாரோட பெர்ஃபார்மன்ஸ்ல மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்றது ஒன்று, என்ன டேடி இதுல கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் கம்மியா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, வாட் இஸ் திஸ், அந்த மாதிரி ஒரு லீஸ்ட் ஃபேவரட் அப்படிங்கிறது என்ன? மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் லீஸ்ட் லீஸ்ட் ஃபேவரட். யா பூஜா, நீங்களும் ரெடி ஆயிக்கோங்க. நீங்களும் சொல்லலாம். ஆமா, மோஸ்ட் ஃபேவரட் வந்து காஞ்சனாங்க எனக்கு. காஞ்சனா ஏன்னா நான் கெட்டப்ல சின்ஸ் அவர் எப்போ ஷேவ் பண்ணாரோ அப்போதுலேருந்து நான் அந்த ரோலை பார்த்தேன். எனக்கு படம் பார்த்தேன், எனக்கு கோவலம் வர அப்பா கொல்லுவாங்களா படத்தில், எனக்கு கோவலம் ஒரு சேர்லாம் தூக்கி வீசுவேன் டிவி மேலே, செம கோவம் வரும் அப்பா. அது மோஸ்ட் ஃபேவரட் ரோல். லீஸ்ட் ஃபேவரட் ரோலா, இது அப்பாவோட பெர்ஃபார்மன்ஸ்னால இல்லை, இது அப்பா கூட எனக்கு தெரியல ஆக்சுவலாக படத்தில். கோச்சடையான் அந்த 3Dல அது அப்பாவான்னு எனக்கே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஸோ எனக்கு சீரியஸ் அதுதான் எனக்கு தெரியல. ஓகே சரி, ஓகே, ஹானஸ்ட் ஆன்சர். அந்த உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டீங்க, செகண்ட் சொல்லணும். இல்ல காஞ்சனா தவிர இன்னொன்னு. ஆமா ஆமா, நீங்க இன்னொரு டிசிஷன் சொல்லுங்க. என்ன பார்க்காதம்மா. No, actually, because Kanchana, same thing. அந்த கத்தி எடுத்து பேக்ல வந்துட்டு போடும்போது எனக்கு I got so angry. I was like, why is he doing that behind his back அப்படின்ட்டு. But yeah, that was, I think, one of his best performances to play a transgender and all of that. And the least வந்துட்டு, I mean, I always look at Baru and Dan the same sense. So I don't think there's a least favorite. I just watch it. Avladhaan. There's no least or anything like that. Good. Okay. Right. Super. Nice. 550, 560. சரி, என்ன சார் இது, இதெல்லாம் வந்து நினைச்சு கூட இல்லை, திடீர்னு வந்து நீ பண்ண முடியாதுன்னு சொன்னார். சரி, என் மாப்பிள்ளை சொன்னார் பண்ண முடியாது, ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்லி பண்ணேன். அந்த ஹோட்டல் நடுவில் ரிசப்ஷனில் பண்ணிட்டு. சார் எவ்வளோ புஷ்அப் சார் இப்போ எடுப்பீங்க நீங்கள் ஒரே ஸ்டேஜில் எடுக்கிறதுனா? ஒரே ஸ்டேஜில் ஒரு 30-40. ஓப்பா, அந்த ஒரு ப்ரைம் டைமில் வந்து அதுக்கு அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணல. பட் சிட்டப்ஸ் பண்ணும்போது ஐ ஹவ் கான் அப் டு 1000 crunches. Yeah. 1000. நீங்க ராகுல் எவ்வளோ புஷ்அப்ஸ் எடுப்பீங்க சொல்லுங்க, இப்போ உங்களுக்கு ஒரு பயங்கர ஸ்பாட்ல போடுறோம்ல. சரி, அவருக்கு மேலாம் நம்பர் சொல்ல முடியாது. ஸோ 20 வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ பூஜா, இப்போ வந்து டேடி வந்து செம ஃபிட்டா இந்த மாதிரி வந்து டஃப் காம்படிஷன், மாப்பிள்ளைக்கு ஒரு பக்கம் பையனுக்கு ஒரு பக்கம் எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்காரு. இது எப்படி இருக்கு பார்க்குமோ? It's nice actually to see all of them, you know, all of them into fitness and everything. It's a different side. எனக்கு வந்து நல்லா தான் இருக்கு. ஆனால் எனக்கும் ஃபிட்னஸ்க்கும் ரொம்ப தூரம். They keep dragging me saying, why don't you go to the gym and all that. I hate going to the gym. எனக்கு என்ன walking பண்ணுவேன், அவ்வளோதான். அதுதான் my fitness. But yeah, I've always, in fact, I keep telling Nick, Baru's fiance, saying, you know, no, but daddy has the best thing. You go look at his body and look at his thing. They'll make fun, so much fun they'll keep making. Saying, ma, unga appa ma avaru abdintu. And all my friends, everybody, all of them will be like, your dad is coming abdinvaanga. I keep sending him also. Oh, what a man. My father, that's my father. சரி, இப்போ அப்பா இப்போ ஒரு ஸ்பூன் பாயசம் சாப்பிட்டே அதோட கேலரிஸ் முதற்கொண்டு கவுண்ட் பண்றாரு. ஆஹா, இதுல சுகர் இருக்குன்னு. ஸோ எந்த அளவுக்கு அவர் இந்த ஃபுட்ல பயங்கர கண்ட்ரோலா இருப்பார். நீங்க ஆச்சரியப்பட்ட விஷயம், எனக்கு ஒரு பயங்கர ஒரு ஃபுட் பார்ட்டி போயிருக்கீங்க. சொல்லுங்க ராகுல். இல்ல, அவர் டயட்ல இருக்கிறது ஓகே, மத்தவங்க சாப்பிட விட மாட்டார், அதான் பிரச்சனை. புடிச்சிட்டப்பா, சூப்பர். என்னென்ன சாப்பிட விடாம பண்ணிருக்காரு. நேத்து ஒரு பாதாம் அல்வா டின் எடுத்தேன். சரி, நானும் டயட்ல தான் இருக்கேன். சரி, பரவாயில்ல, ஏதோ ஒரு நாள் சாப்பிட்றோம். அதுல பாதாம் இருக்கு, திறக்கல வேற. நான் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கேன். அப்பால எதுக்கு நீ எடுக்கிற, மறுபடியும் எடுத்து வைங்க. சரி, ஓகே டாடி, போய் வச்சுட்டேன். இவர் டயட்ல இருக்காரு, எதுக்கு நம்மள சொல்றாரு. சரி, என்ன சார் இது? அவங்க டயட்ல இருந்தா டோட்டலா இருக்கணும்ல. டோட்டலா ஃபேமிலியே வா, அவங்கள இருக்க சொல்ல டோட்டலா டயட்ல இருக்கணும். நான் என்ன சொல்லிக்கிறேன், ஒருவேளை பசங்க இந்த செல்லமா கம்பல் பண்ணா, டாடி எங்களுக்காக சாப்பிடுங்க, இந்த ஒரு ஸ்வீட் சாப்பிடுங்க, சாக்லேட் சாப்பிடுங்கன்னா நீங்க வந்து செட்டப் பண்ணிட்டீங்க. His weak point is carrot halwa. Oh, that you give him, and gulab jamun you give him, he'll have. எவ்வளவு வேணா சாப்பிடுவாங்க. ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த சாப்பாடு விஷயம் வரும்போது பொண்ணுங்களா இருக்கட்டும், மேமா இருக்கட்டும், யாரோட சாப்பாடு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஹூஸ் த பெஸ்ட் குக் இன் யர் ஹோம்?
ஆஹா நம்ப மாட்டோம் சார், நம்பவே மாட்டோம். நீங்க கிச்சனுக்குள்ள பண்ணா இல்லை ராதிகா குக்ஸ் எங்கள் மதர் தான், மதருக்கு அப்புறம் தான் எல்லாரும். என்ன ஒரு டிஷ் அடிக்கடி அம்மா கிட்டேமா இது பண்ணி பயங்கர கொடுங்க? ஸ்பெஷல் ரெசிபி. மை மதர் ஆர் மீ ஆர் ஆண்ட் ராதிகா. நீங்க அம்மா கிட்ட கேக்குறது? அம்மா வந்து மட்டன் சுக்கா எல்லாம் நான்வெஜ் தான், யாருமே வெஜிடேரியன் மாதிரி தெரில எனக்கு. அதனால் பேசிக்கலி ஃபேமிலி பாலிசி அது. ஓகே. இவங்க 2 பேர், இவங்க இன்னும் பூஜா ஈட்ஸ் கொஞ்சம், இவன் வருவலாம் அந்த கேரட்டு கொஞ்சம் க்ரீன்ஸ் பார்த்துட்டாலே டாடி என்னமோ மாதிரி இருக்கு, நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்ற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. தே don't want to eat வெஜிடேரியன் ஃபுட். பட் என்னை பொறுத்தவரை நான் மட்டன் சுக்கா பண்ணுவேன், பிரியாணி பண்ணுவேன், எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக எடுத்துக்குவேன் நான். குக்கிங் இஸ் a stress buster for me. அப்ப சார் எப்படி குக் பண்ணுவாருன்னு இவங்க 2 பேர்ட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ராகுல் சொல்லுங்க. ஒரு நாள் என் பர்த்டேக்கு பிரியாணி செஞ்சாங்க, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கு. சூப்பர் சூப்பர் நீட். His mutton chokka and biryani both are very very good. COVID time la I think he has tortured auntie the most. இருக்கிற பாத்திரம் எல்லாம் எடுத்து வெளில போட்டு அந்த மாதிரி சமைக்கிறேன்னு சொல்லிட்டு, but then the food was really good. Very very nice. I keep asking him to make also mutton chokka every now and then. சூப்பர் சார். ஓகே சூப்பர் ரைட். ஓகே. யார் ரொம்ப லேசி? சோ யாரு ராதிகா மேம் கிட்ட அதிகமா திட்டு வாங்கியிருக்காங்க? ஆஹா, இப்பதான் உங்களோட ஜட்மெண்ட்டுக்கு இது வருதா? Galata presents Mudal Nayagan, a celebration of fatherhood. Title sponsor GT Holiday, South India's #1 travel brand. Powered by Pisapillada Sunland Refined Sunflower Oil. Associate sponsor Darling Mobile Ulagin Superstar. Food partner Topi Vapa Biryani. Hospitality partner Park Elanza, Chennai.